செல்வங்களே, வணக்கம். நான் போர்டிங்கில் என்னை போய் சேர்த்தாங்க. அப்போது அங்கே போயிட்டு இருக்கும்போது நான் வீட்டில் என்னுடைய அப்பா அம்மாக்கிட்ட நான் எப்படி பேசுறது, எப்படி லெட்டர் எழுதுறது சொல்லிவிட்டு கேட்டேன். அப்போது எங்கள் அப்பா இந்த மாதிரி அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் இங்கே நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கோ, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கோ அப்படின்ட்டு எழுதிட்டு, அப்புறம் உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக என்ன பேச நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் எழுதி போஸ்ட்டில் போடு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பேசணும் அப்படின்றத ஒரு கடிதம் மூலயமா இப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒருத்தருக்கு கடவுள்கிட்ட பேசணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்போது அவர் ஒரு காலத்தில் கடவுளை ஜீசஸ் மனுஷனாக இருக்கும்போது அவரிடம் கேட்டுக்கிறாங்க, நான் கடவுள்கிட்ட பேசணும், எப்படி பேசுறதுன்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் சரி இப்படி பேசுங்க சொல்லிட்டு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போட்ட பிறகு உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள் ஆக்காதீரும். சகல தீமைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா என்று சொல்லி கொடுத்துக்கிறாரு. கடவுள்கிட்ட இப்படி பேசலாமான்னு நான் தெரிஞ்சுக்கினேன். எப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும். சகல தீமைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்துள்ளோம் எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். நான் இப்போ எப்போதும் நான் கடவுள்கிட்ட பேசணும்னு சொன்னாக்கா நான் இப்படி தான் நான் பேசுவேன். என் செல்வங்களே, நீங்களும் இறைவனிடம் பேச வேண்டுமே என்றால் நான் பேசினதைப் போல நீங்களும் பேசுங்கள். சரிங்களா? கடவுள்கிட்ட நம்ம எப்படி பேசணுன்றத ஒரு ஜெபமாக இதை நம்ம பேசலாம். அதோடு நம்ம மனசை விட்டு அவர்கிட்ட நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி நமக்கு என்னென்ன வேணுமோ, அவர் நம்ம செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு அவர்கிட்ட என்னென்ன பேசணும்னு ஆசைப்படணும் அதை நீங்கள் தெளிவாக விவரமாக பேசலாம். நீங்கள் எப்படின்னா பேசலாம். இப்படி தான் பேசணும் இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் பசங்கக்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட பேசலாம். நீங்கள் எப்படி பேசினாலையும் அதை அவர் புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுக்கின்னு உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். சரி செல்வங்களே, வணக்கம்.